சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அமித்ஷா அவர்கள் நேரடியாக பன்னீர்செல்வம் அவர்களை தொலைபேசியில் அழைத்து மத்திய அமைச்சர் பதவி கொடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் இனி எந்த ஒரு புதிய கட்சியையோ அல்லது அதிமுகவில் மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என்பதையும் தெரிவித்திருந்தார். எனக்கு பதவிதான் முக்கியம் என்றால் என்றைக்கோ நான் அந்த பதவியை பெற்றிருப்பேன். ஆனால் நான் அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் அல்லது அதிமுகவின் தொண்டர்களது உரிமைக்காக போராட வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம் என்பதை தெள்ளத் தெளிவாக அமித்ஷாவிடமே தெரிவித்திருந்தார் பன்னீர்செல்வம் அவர்கள். நேற்று மாலை அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 9 மாதங்கள் தான் இருக்கிறது. அரசியல் பணிகளை மும்முரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டு வருகிறார். ஆனால் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்ப்பதாலும் பாஜகவின் கூட்டணிக்கு ஆதரவுகளை கொடுக்காத காரணத்தினாலும் அதிமுக கூட்டணி இந்த முறை மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்ற கருத்து கணிப்பின் மூலம் அமித்ஷா அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கினாலோ அல்லது அதிமுகவில் 2 அணிகளாக பிரிந்து தேர்தல் வரை செயல்பட்டாலோ அது அதிமுகவின் கூட்டணிக்குத்தான் பாதிப்பு என்பதை உணர்ந்து கொண்ட அமித்ஷா அவர்கள் உங்களுக்கு மட்டும் முக்கிய பதவியை தருகிறோம், நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து முழுமையாக விலகுங்கள் என்பதற்கேற்ப தெரிவித்துவிட்டார். எனக்காக நான் பேசவில்லை, ஒட்டுமொத்த தொண்டர்களுக்காகவும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்பதற்காகவும் அதிமுகவை சிறப்பான வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் நான் அரசியல் களத்தில் இருக்கிறேன் என்பதையும் நேரடியாக அமித்ஷாவிடமே பன்னீர்செல்வம் அவர்கள் பேசியுள்ள ஆடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. எனக்கு பதவி வேண்டாம் என்று அமித்ஷாவிடமே கூறிய பன்னீர்செல்வம் அவர்களது செயல்பாடுகள் சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்ல, அதிமுகவில் இணைவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். முதலில் அதிமுக வெற்றியடையட்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை எதற்காக அதிமுகவில் இணைய மறுக்கிறார்? அவர் செய்தது தவறுதான் என்பது அவருக்கே நன்றாகவே தெரியும். அதன் காரணமாகத்தான் அவர் அதிமுகவில் இணைப்பதற்கு தயங்குகிறார் என்பதையும் நேரடியாக கூறிவிட்டார். புதிய கட்சியை ஆரம்பித்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் நிச்சயம் அதிமுகவின் பாதி ஓட்டுக்கள் ஓபிஎஸ்ஸிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் செல்லும் என்ற தகவலையும் ஓபிஎஸ் அவர்களது ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ் கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.